Hello viewers, welcome to Super Brain. Example 1.24 பார்க்கலாம். Find x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா g of f of x equal to f of g of xன்னு கொடுத்துருக்காங்க. given சொல்லிட்டு f of xம் g of xம் கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு இந்த x உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா? f of xம் g of xம் எடுத்து எழுதிக்கலாம். f of x வந்து 3x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. g of x பார்த்தீங்கன்னா x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த LHS எடுத்து முதல்ல கண்டுபிடிக்கலாம், அப்புறம் RHS கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x உடைய வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், LHSல நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா g of f of x இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலான்னா, g போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த f போட்டுக்கோங்க. இப்போ இதையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு f of xன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், g of f of ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ f of x உடைய வேல்யூ என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கலாம், 3x plus 1. சரி, இப்போ பாருங்கள், g of இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அகைன் f of x மாதிரி இருக்கா? ஸோ f of x நம்ம எப்படி எழுதலாம்? 3x plus 1ன்னு எழுதலாமா? ஸோ எக்ஸு தான் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. இப்போ 3 போட்டுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1 இருக்குது, அதை இங்கே போட்டுக்கலாம். சரி, இந்த g அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9, அப்புறம் இந்த x இருக்குது, ப்ளஸ் 3 1s are 3ன்னு ஆகிடும், ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 9x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4ன்னு கிடச்சிடும். இப்போ இது எப்படி இருக்குது? g of x மாதிரி இருக்கா? ஸோ g of x எப்படி எழுதலாம்? x ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். x அப்படின்றது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. ஸோ 9x ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 அப்படின்ட்டு எழுதிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 9x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7ன்னு கிடச்சிடும். இப்போ g of f of x பார்த்தீங்கன்னா நமக்கு 9x ப்ளஸ் 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of g of x சேம் மெத்தட் தான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, f of இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை g போட்டுக்கலாம். இதை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ f of g அப்படியே போட்டுக்கலாம். இந்த g of x உடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். g of x பார்த்தீங்கன்னா x plus 3, அதை இங்கே எழுதிக்கோங்க. f of இப்போ பார்த்தீங்கன்னா இது g of x மாதிரி இருக்கா? g of x எப்படி எழுதலாம்? x plus 3ன்னு எழுதிக்கலாமா? இந்த x அப்படின்றது என்ன? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான். ஸோ x plus 3 அகைன் என்ன எழுதணும்? இந்த ப்ளஸ் 3, இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் x plus 3 போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ளஸ் 3யை நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா f of x அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6 கிடச்சிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா f of x மாதிரி இருக்கா? ஸோ f of x எப்படி எழுதலாம்? 3x plus 1. ஸோ 3 போட்டுக்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக அங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை போடணும், அப்புறம் ப்ளஸ் 1. ஸோ 3 போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் x plus 6 இருக்குது, ப்ளஸ் 1 போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x plus 3 6 are 18 plus 1. அப்போ என்ன ஆகும்? 3x plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 19 கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா f of g of x உடைய வேல்யூ. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டும் ஈக்குவல், அப்போ x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதணும்னா, given that g of f of x equal to f of g of x, இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இதோடைய வேல்யூ என்ன? நமக்கு இங்கே மேலே வந்திருக்கு பாருங்கள், 9x plus 7, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ என்ன இங்கே வந்திருக்கு பாருங்கள், 3x plus 19 எழுதிக்கலாம். இப்போ x எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 9x இந்த 3x இந்த சைடு வரும்போது மைனஸ் 3xாக மாறிடும். இந்த 19 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 7 இந்த சைடு வரும்போது மைனஸ் 7ஆக மாறிடும். ஸோ 9xலேருந்து 3xை சப் பண்ணால் நமக்கு 6x கிடைக்கும். 19லேருந்து 7ஐ சப் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். அப்போ x பார்த்தீங்கன்னா 12, இந்த மல்டிப்ளேயில் இருக்க 6 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைடடில் வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ்ன்னு வந்துடுமா? அப்போ x உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 2ன்னு கிடைக்கிது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.